நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு மேடை கிடைக்கிறது வந்து ஒவ்வொருக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் வந்து இன்னும் படம் பண்ணாமல் வாழ்க்கையில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் வந்து இங்கே போராடிட்டு இருக்காங்க வாழ்க்கையில். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சு இப்படி ஒரு இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த என்னுடைய சினிமாவின், என்னுடைய வாழ்க்கையின் எல்லாத்துக்குமான ஒரு காட்ஃபாதர் ஒருத்தர் இருக்கார். எங்கள் அண்ணன், திருப்பூர் அண்ணன் சுப்பிரமணிய சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரால் தான் இது நடந்தது, இந்த ஒரு மேடை கிடைத்தது. அவருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமா பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குன்னா, எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து உதவி இயக்குனராக வரும்போது வந்து எனக்கு சொல்லுவாங்க, நான் வாய்ப்பு நிறைய இடங்களுக்கு போய் வாய்ப்பு கேட்பேன். அப்படி தேடும்போது வாய்ப்புகளே கிடைக்காது நிறையா வேலை செய்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுவார், டைரக்டராக கூட வாய்ப்பு கிடச்சிரியா, ஆனால் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, அதுதான் கஷ்டம். அந்த இடத்த மாத்திரம் எப்படியா தாண்டிட்டேன்னு வையேன், அப்புறம் ஈஸி எல்லாம் பிடிச்சிடும் அப்படின்னு சொன்னால், ஓ அப்போ டேரக்டர் ஆகிறது ரொம்ப ஈஸி தான் போல இருக்குது, அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் கஷ்டம். இதுக்கு எப்படியாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு யூகம் பண்ணி எனக்காவது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி வந்து போராடி ஒரு இருக்கும்போது வந்து ஒரு தெய்வம் என் கண் முன்னால் எனக்கு வந்து வந்தது. அந்த தெய்வமும் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் தான். என்னுடைய சினிமாவில் முதல் படியை வந்து நான் எடுத்து வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன். அண்ணன்ட்ட போய் வந்து ஒரு உதவி கேட்டேன், அண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க, நான் உதவி இயக்குனர் ஆகிட்டேன்னா நான் டைரக்டர் ஆயிடுவேன் அப்படின்னோடனே, சரிப்பா நீ போய் நேராக வந்து டைரக்டர் ஹரியை போய் பாரு, என் பேரை சொல்லு அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணா அப்படின்னா, இல்லை நீ போய் சொல்லு அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து நான் போய் சொன்னேன். அண்ணன் ஃபோன்லாம் பண்ணி சொல்ல, அண்ணன் பேர் சொன்ன உடனே நான் வெளில உட்காந்துருந்தேன், இந்த மாதிரி சொல்லி வந்திருக்கேன்னா உடனே உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சார். அவர் எல்லாரையும் வந்து எல்லா உதவி இயக்குநர்களையும் ஒரு படத்தில் வந்து அவருக்கு பின்னால் இருக்கிற கடைசி அசிஸ்டண்ட்டாக உட்கார வச்சுட்டு அதுக்கு அடுத்த படத்தில் தான் டிஸ்கஷனில் உட்கார வைப்பார். அவனை டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு, எனக்கு அந்த வாய்ப்புகள் அந்த கஷ்டமெல்லாம் கொடுக்காம நான் இங்கே ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கேங்கிறதுக்காக அவருடைய முதல் படத்திலேயே 6 படம் முதல் படம் நான் ஒர்க் பண்ணது ஹரிசார் கூட, அந்த படத்தில் எனக்கு வந்து டிஸ்கஷனில் உட்கார வச்சார், டப்பிங் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணார். இப்படி வந்து என்னோட எல்லா விஷயங்களும் என்னை என்கரேஜ் பண்ணி அடுத்தடுத்து படங்களில் வந்து நான் கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு சிங்கம் வரைக்கும் ஒரு 5 படங்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சேன். இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது அண்ணன் தான். இதுக்கு அடுத்து இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அசோசியேட் ஆகி கோ டைரக்டர் ஆகிட்டேன். ஒரு பெரிய ஸ்டார் நடிகர் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து வேங்கைன்னு ஒரு படம் பண்ணுறாரு எங்கள் ஹரிசார் கூட. அங்கே என்னுடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்து, தம்பி நான் அடுத்த ஒரு படம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி வந்து என்னை வந்து அவரோட படத்துக்கு கூப்பிட்டாரு. அந்த படத்துக்கு வந்து நம்ம கோ டைரக்டராக ஆகிட்டேன். இப்போ எல்லோரும் அடுத்த என்கிட்ட ஒருத்தர் சொன்னார்ல, டைரக்டர் ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னார்ல, அந்த இடம் வந்துருச்சு. இப்போ நான் டைரக்டர் ஆகணும். டைரக்டர் ஆகிறதுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி போராடி ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம வந்து இப்போ யாரை பார்க்கணும், ப்ரொடியூசரை பார்க்கணும். இப்போ ப்ரொடியூசர்கிட்ட போய், சார் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், நல்ல ஸ்கிரிப்ட் சார் கேட்டு பாருங்க. ஸ்கிரிப்டெல்லாம் இருக்கட்டும்ப்பா, யாரோடைய ஆர்டிஸ்ட் வச்சுருக்கிற கால் ஷீட்டு, ஆர்டிஸ்டோட கால் ஷீட் ஒன்றை இருக்கா? இல்லை சார், நீ முதல்ல ஆர்டிஸ்ட்டை ஓகே பண்ணிட்டு வா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லை, 2 பேர், நிறைய பேர். இதுதான் நிலமை, இண்டஸ்ட்ரியோட நிலமை. இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து சரி எப்படியாவது ஒரு நடிகரை பிடிச்சி போயிடலான்னு சொல்லிட்டு, நடிகரை கான்டாக்ட் பண்ண முடியாது, அவருடைய மேனேஜர்ஸை தான் பார்க்க முடியும், சந்திக்க முடியும். அவர்கிட்ட பேசும்போது, இப்போ அவங்க ப்ரொடியூசர் நீ யார் வச்சுருக்க, நீ ப்ரொடியூசரை கொண்டு வா, நான் அப்புறம் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னா. இங்கே போனால் ஹீரோ, அங்கே போனால் ப்ரொடியூசர், இப்படி வந்து ஃபுட்பாலில் வந்து 2 பக்கம் அடிச்சு விடமா அடிச்சுட்டே இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு மேனேஜரை வந்து, சரி இனிமேல் வந்து ஒரு காக்கா பிடிச்சா தான் ஏதாவது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து இது படித்து கொஞ்சம் அப்படியே அவருக்கு மெசேஜ்கள்லாம் போட்டு அவரை ஃபாலோ பண்ணி இது பண்ணோன்னே அவர் வந்து லைனுக்கு வர ஆரம்பித்தார். சரி அப்போ நம்ம ஒரு கதவு திறக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது ஒரு மேனேஜர்கிட்ட.
இதே மாதிரி தான் கேட்டார், ஏதாவது ப்ரொடியூசர் வச்சுருக்கீங்களான்னு. சார் ப்ரொடியூசர் இல்லை சார் அப்படின்னேன். அப்போ போயிட்டு வாங்கன்னு மேனேஜர்னு சொல்லிட்டாரு. இப்போ திரும்ப வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டேன். ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு அந்த அதே மேனேஜர்கிட்ட போகிறேன். போன உடனே சார் ப்ரொடியூசர் பிடிச்சிட்டியா அப்படின்னோடனே, பவுன் ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார். இவங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பவுன் ஸ்கிரிப்ட், ஏன்னா எல்லாம் கதையாக தான் வச்சுருப்பாங்க, கதையை நம்ம பண்ண வேண்டியிருக்கணும், பவுன் ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. பவுன் ஸ்கிரிப்ட் இருக்குது சார். பவுன் ஸ்கிரிப்ட் இருக்குதா அப்படின்னோடனே இந்த போலீஸ்காரன் வந்து நம்மளை பிடிச்சோடனே டிராஃபிக்கில் பிடிச்ச உடனே ஒவ்வொன்றா கேட்பான். இன்சூரன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, ஃபியூஷன் எமிஷன் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்பான். நமக்கு இல்லைன்னா நமக்கு பதட்டமாக இருக்கும், இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு பதட்டமாக இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட இருந்து காசு வாங்க முடியாது. அதே மாதிரி வந்து இந்த மேனேஜர்ஸ் வந்து நம்மளாம் இருக்குன்னு சொன்னால் அவன் பதட்டமாயிட்டான். என்னடா வந்து எல்லாம் இருக்குன்னு சொல்கிறான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு தம்பிக்கு சம்பளம் 8 கோடி ரூபா. சம்மந்தமில்லாத ஒரு அமௌண்ட்டை வந்து நாம் ஒரு பட்ஜெட் வந்து ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு 2000 ரூபா 3 ரூபாவில் வந்து பண்ணிடலாம் அப்படின்லாம் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி போய் சொல்லுவோம். சார் இப்போ 8 ரூபா வாங்குறாரு அப்படின்னா அங்கேயே முடிஞ்சு போயிடும். அந்த பையனை அதோட ஸ்டாப். இப்படியா வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, இனிமேல் நம்மளால் படம் பண்ண முடியாது. டெக்னாலஜியும் மாறிக்கிட்டே இருக்கு. இது கூட எப்படி போட்டி போட போகிறோம் தெரியல. அப்படி விரக்தியோட மனநிலையில் இப்படி இருக்கும்போது வந்து ஒரு நண்பர், எப்பா நீ தான் திருப்பூர் சுப்பிரமணிய சாரையே கையில் வச்சுருக்கிற, அவர் நினச்சா அவர் கையாட்டினா எல்லாம் நடந்துருமே அப்படின்னா, அவர் தயாரிக்க மாட்டாரா, அவர் தயாரிப்பாளர் ஆக மாட்டாரான்னு. ஆனால் அதில் ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னென்னா, அண்ணன் எல்லா விஷயத்துலையும் கில்லாடி. அவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், ஃபைனான்ஸ் ஆகட்டும், தேட்டர் ஆகட்டும், அவர் மிகப்பெரிய கில்லாடி. ஆனால் அவர் ப்ரொடக்ஷனுக்கு வந்தாலும் கில்லாடி தான் அவர். ஆனால் அவர் வரமாட்டார், அவருக்கு எதோ பிடிக்கல. அண்ணா வந்து எனக்கு நான் போய் எதாவது கேட்டேன்னா நோ அதை பற்றி பேசாத அப்படிங்கிற சொல்லி அடிக்கடி இது பண்ணிடுறாங்க. நான் இப்போ அவர்த்தையும் போய் கேட்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் எனக்கு ஒரு கதவு திறந்தது. அண்ணன் ஜியோ ஏஎன் செல்வராஜ் அவர்கள் அண்ணன் வந்து கோ ப்ரொடியூசர். நீ வந்து அண்ணங்கிட்ட இப்படிலாம் சொன்னேன்னா உனக்கு நடக்காது, நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன், அந்த ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணேன்னா உனக்கு நடந்துடும் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து அதுக்கு வந்து அண்ணன் உட்காந்துருக்கார், ராம்தாஸ் அண்ணன்ட்ட முதல்ல போய் பேசு, அப்படி அவர்கிட்ட சொல்லி சண்முகன்ட்ட சொல்ல வை. அண்ணன் மேடையில் உட்காந்துருக்காரு. முருகேசன்ட்ட சொல்லி சண்முகன்ட்ட சொல்லு. இப்படின்னு 2 ரெக்கமெண்டேஷனு சண்முகன் அண்ணன் பிடிக்கிறதுக்கு. சண்முகன் அண்ணன் சொல்லிட்டாருன்னா அண்ணன் சுப்பிரமணியன் சார் வந்து ஓகே பண்ணிவிடுவார் அப்படின்னு ஒரு ரகசியத்தை வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் வந்து இவங்கெல்லாம் அண்ணன் கூட எல்லோரும் வருவாங்க, சென்னைக்கு வருவாங்க, போவான், அண்ணனை பார்க்க போகும்போது நானும் பார்ப்பேன் வைப்பேன். அப்படி இருக்கும்போது வந்து இவர் சொன்ன மாதிரியே போய் இவர் என்ன டைரக்ட் பண்ணார். அதே மாதிரி வந்து ராமதாசன்ட்ட போய் பேசினேன், விகே முருகேசன்ட்ட பேசினேன். அவங்களாம் நாங்களாம் சப்போர்ட் பண்ணுறப்பா, ஆனால் போய் அவர் வந்து அண்ணன் ஓகே பண்ணால் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி சொன்னேன், சண்முகண்ணா சார் சொன்னால் தான் நடக்கும் அப்படின்னோடனே அப்புறம் சண்முகன்ட்ட போய் அண்ணா இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னோடனே, சரிடா தம்பி பேசுகிறேன்டா, அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, பேசுகிறேன்னு எனக்கு சந்தோஷம். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. சண்முகண்ணன் சொன்னா கூட இவர் ஓகே பண்ண மாட்டார். அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், எத்தனை வருஷம் 25 வருஷம் அவர் கூட பயணம் பண்ணியிருக்கிறேன். ப்ரொடக்ஷனுக்கு அவர் சொன்னால் நோ அப்படின்னு சொல்லிடுவார் அப்படின்னு நினச்சேன். அப்போ சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ மறுநாள் வந்து சரி நீ நாளைக்கு வந்துரு நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படி மறுநாள் போய் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பேசணுமே என்ன சொல்ல போகிறாரு, இது உண்மை ஓகேன்னு சொல்லுவாரா இல்லையான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கே வந்து எனக்கு தகவல் சொல்கிறாரு சேகர் அண்ணன். ஓகே ஓகே அண்ணா வந்து ஓகே சொல்லிட்டாருன்னு எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. அப்படி வந்து இந்த விஷயம் வந்து ஓகே ஆனோடனே இப்போ நான் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிடா நீ போய் வந்து லக்ஷ்மி மேக்கர்ஸை போய் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் கதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ அவங்ககிட்ட போய் கதை சொன்னேன், அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. அப்புறம் இதுக்குள்ளே ஒரு 2 பேரை வந்து கோ ப்ரொடியூசராக இதை இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவரே ஜாயின் பண்ணிவிட்டார். விகே முருகேசன் அண்ணன், ஜியோ ஏஎன் செல்வராஜ் அண்ணன். அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்டாக மாறி நான் சொன்ன ஒரு பட்ஜெட்டில் ஒரு சொன்ன நாட்களில் 33 நாட்களில் ஒரு கமர்ஷியல் படம் 2 பாட்டோட எடுத்து முடிச்சிருக்கிறேன். படம் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்குது, ரொம்ப நல்லாவே வந்திருக்கு.
இதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் அண்ணன் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களுக்கும், எங்கள் ப்ரொடியூசர்ஸ் கோகுல் கிருஷ்ணன், ஸ்ரீவத்சன் அவர்களுக்கும், கோ ப்ரொடியூசர்ஸ் விகே முருகேஷ் அண்ணா, ஏஎன் செல்வராஜ் அண்ணா அவர்களுக்கும், எனக்கு உதவி பிறந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த இதில் வந்து 2-3 முக்கியமான நபர்களை பற்றி நான் பேசணும். இந்த கதையில் வந்து ஹீரோ கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பிடிச்சாச்சு, எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ ஹீரோவை போய் பிடிக்கணும். ஹீரோவுக்கு போய் சொல்லும் போதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம், இந்த கேரக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு. கதை நல்லா இருக்குங்க, ஆனால் இந்த கேரக்டர் எனக்கு செட் ஆகும்னு தெரியலன்னு தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க. அந்த டைமில் வந்து நம்ம லக்ஷ்மி மேகர்ஸ் சொன்ன உடனே அவங்க ஒரு ஹீரோக்கிட்ட அனுப்பிச்சாங்க, மை லவபிள் பிரதர் புகழ். கதை கேட்டவொன்னே ஐயா சூப்பராக இருக்கேன், நான் பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி உள்ளே வந்தார். உள்ளே வந்து ரொம்ப அருமையாக எனக்கு ஒரு ரொம்ப அனுசரணையாக இருந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து, அவரை நான் பல நாட்கள் வந்து உட்கார வச்சுட்டு மற்றவங்களுக்கு ஷாட் எடுத்துகிட்டு இருப்பேன். அதெல்லாம் எந்த ஈகோவும் பார்க்காம அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு டேரக்டரோட கஷ்டத்தை புரிஞ்சவர் புகழ் வந்து. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சீனை வச்சு இதை ஆரம்பித்து பிளான் பண்ணோம், இதை ஆரம்பித்து போகணும்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்படி நினைக்கும் போது வந்து சூழ்நிலைகள் மாறும். அன்றைக்கி அந்த சீனை வந்து அந்த டைமில் எடுக்க முடியாது, அடுத்து தான் எடுக்க முடியும். யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் லேட்டாக வருவாங்க, கோ ஆர்டிஸ்ட் வருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், வேறு ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும். அவரை வர வச்சுருப்பேன். டக்குன்னு உட்கார வச்சுட்டு பிரதர் அதில் விஷயம்லாம் சொல்ல மாட்டேன், பிரதர் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேறு ஒன்று எடுப்பேன். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எல்லா செட்லையுமே நடக்கும். இதை நடிகர்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஈகோவாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஈகோ டார்ச்சர்லாம் எதுவுமே கொடுக்காம எனக்கு ரொம்ப அன்பாக வந்து ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணி கொடுத்தாரு புகழ். அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கடுத்து ஒரு பெரிய ஜாம்பானை பற்றி சொல்லணும், அண்ணன் ரவிமரியா அவர்கள். ஐயோ இந்த கேரக்டர் வந்து நான் நினச்சேன் இவ்வளோ அழகா ரவிமரியா சார் வந்து இவ்வளோ அழகாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. இந்த கதையை வந்து கட்டி ஆண்டிருக்காருன்னு சொல்லணும். அது மாதிரி வந்து இந்த படம் நல்லா வந்ததில் அவருடைய பெரும் பங்கு இருக்குது. அவருக்கு என் நன்றிகள். வின்சென்ட் அசோகன் சார், அவர் கூட ஒர்க் பண்ணதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவரை டைரக்ட் பண்ணதில். அவர் ஒரு பெரிய சினிமா பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவர். அவரும் இந்த கேரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அவருடைய டெடிக்கேஷனுக்கு நான் என்ன சொன்னாலும் எதை மாற்றினாலும் வந்து கேட்டுப்பார். நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் உட்காந்துப்பார். அந்த மாதிரி ரொம்ப ஒத்துழைப்பான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் பிரக்யா நயன் வந்து இந்த கேரக்டர் வந்து தமிழ் நடிகைகளை வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த கேரக்டரில் ஃபிட் ஆகிற மாதிரி வந்து தமிழ் நடிகைகள் யாருமே கிடைக்கல. இல்லை அவங்க இதை ஏற்றுக்கல. இந்த கேரக்டரை ஒரு கிளாமரஸ் சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரு, அதை வந்து ஒரு ஜார்க்கண்ட்லேருந்து இங்கே வந்து இந்த கேரக்டரை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நின்னாங்க. உடனே ஓகே பண்ணேன். அவங்க அந்த கேரக்டரை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு பிரக்யா. அதுக்கப்புறம் என்னுடைய டெக்னீஷியன் டீம், என்னுடைய கேமராமேன் யூகே செந்தில் சார், சுந்தர் சி சாரோடைய ரொம்ப ஆஸ்தான கேமராமேன். பல வெற்றி படங்களுக்கு புது இயக்குநர்களுக்கு அவர் தான் கேமராமேனாக இருந்து பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. நம்ம கம்பெனியில் வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து சாரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவர் கிடச்ச உடனே. அவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் கோஆர்டிஸ்டர் நடித்த இந்திரன், திடியன், அஸ்வின், மகாநந்தி சங்கர் சார், பாவா லக்ஷ்மணன் போன்றவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அவங்களும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து நடித்தாங்க. இந்த விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் சுபாஷ். ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி சார் பரவாயில்ல கொடுங்க, நான் வேலை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்க ஒரு புது மியூசிக் டைரக்டர் அனுப்புனாங்க. அதில் இவரோட சவுண்டிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இவரை நான் தேர்ந்தெடுத்தேன். நான் நினச்ச மாதிரியே வந்து நான் கேட்ட மாதிரியான ஒரு ஃபீல்டில் வந்து அழகான சாங்கை போட்டு கொடுத்துருக்காரு. ரீரெக்கார்டிங் வந்து பிரமாதப்படுத்திட்டாரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். ரொம்ப என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதுக்கு. இந்த படத்தில் வந்து டயலாக் ரைட்டரு டாவின்சி சரவணன், அவரும் அற்புதமான வசனங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த படத்தை வந்து சரியாக தயாரிப்பு நிர்வாகம் பண்ணிய அருணாச்சலம் சார், அவர் வந்து
இதுக்கு வந்து பெரிய ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அவருக்கு என்னுடைய நன்றிகள். என்னுடைய கோ டைரக்டர்ஸ் ஜிந்தா, நாகராஜ், ஜிந்தா நாகராஜ் என்னுடைய வந்து பில்லர்ஸ். இவங்களும் ரொம்ப அற்புதமாக என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இன்னொரு கோ டைரக்டர் சுருளி, அவர் வரல, அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர், நீங்கள் பார்த்த 2 பாடல்களுக்கும் வந்து இவங்க தான் டான்ஸ் மாஸ்டர். நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஒரு அப்கமிங்கில் இருக்காங்க. இவங்களை வந்து அறிமுகப்படுத்துறதுலையும் இவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மூலமாக வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் சாங் இவங்களுக்கு வாய்த்து இருக்கிறது. இதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. ஓகே, இவ்வளோ அருமையான வாய்ப்பை கொடுத்து இந்த படத்தை அற்புதமாக எடுக்க உதவி புரிந்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம். திரு முரளி சார் கூட ஏறத்தாழ ஒரு 25 வருஷம் நட்பில் இருந்தேன். அவருடைய சன்ஸ் 2 பேரும் படம் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு ப்ரொடக்ஷன் மேலே பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை தம்பி, எனக்கு கதை கேட்கவே முதல் தெரியாது, அதனால் நீங்களே கதை கேளுங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பொறுத்த என்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நாங்கள் கேட்டு ரெடி பண்ணிடுறோம், ஒரு நல்ல படமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து என்ன கூட சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணித்தர முடியும். எனக்கு இது வரைக்கும் நான் பொதுவாக வந்து எந்த டைரக்டர் வந்து கதை சொன்னாலும் நான் கதை கேட்குறது இல்லை. ஏன்னா எனக்கு கதை நாலேஜே கிடையாது. அதனால நான் வந்து அந்த வேலைக்கு போய்க்கிறது கிடையாது. நமக்கு வந்து வியாபாரம் மட்டும்தான் தெரியுமோ ஒழிய அந்த சினிமா துறையுடைய தயாரிப்பு துறையில் எந்த விதமான அனுபவம் கிடையாது, அதனோட நாலேஜும் கிடையாது. அதனால வந்து இருந்துட்டு பொதுவாக அவங்களே தான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். பண்ணாங்க, நல்லபடியாக படத்தை ஆரம்பித்தாங்க, நல்லபடியாக முடித்தாங்க. சஜோவை பொறுத்தளவு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுன்னு கேட்டிருக்கும்போது, நீ ப்ரொடியூசரை பாரு, அவங்க ஓகேனாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொன்னேன். அவங்களும் படம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. படத்தை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தேதியில் என்ன கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நல்லபடியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் சொன்ன டேட்டில் படத்தை முடிச்சு கொடுத்தாங்க. சென்ற வருஷம் உங்களுக்கே தெரியும், 2025 பெரிய நடிகர்கள் படத்தை காட்டிலும் மற்ற நடிகர்கள் நடித்த படங்கள் தான் 10 கோடி ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட் எடுத்த படங்கள் தான் வந்து இருந்துட்டு பெரிய வெற்றி பெற்றிருக்கு லாஸ்ட் இயரில். இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் தலை வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக வந்து இன்றைக்கி வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் போன வருஷம் எப்படி மதகஜராஜா அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு வந்து இருந்துட்டு வெற்றி படமாக தலைவன் தலை வந்து தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அந்த படம் வந்து சம்பாதிச்சு குடித்தது. அந்த தயாரிப்பாளர் நேற்றுக்கே சொல்லியிருக்காரு, என்னுடைய லட்சியமே 100 படம் எடுக்கிறது, ஆனால் எல்லாமே நான் சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க போகிறேன், 10 கோடி ரூபா 12 கோடி ரூபாய்க்கு மேலே எந்த பட்ஜெட்டு பண்ண மாட்டேன், நான் பெரிய ஆர்டிஸ்ட் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 7-8 படம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நானே என்ன அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரி மொத்தமாக நம்ம சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த வருஷமே வரக்கூடிய படங்கள் இப்போ 4 இடியட்ஸ் ஆகட்டும், தாய் கிழவி ஆகட்டும், யூத் ஆகட்டும், நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய மயிலாடு சசிகுமார் படமாகட்டும், இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு அளவான ஆர்டிஸ்ட்டு அளவான பட்ஜெட் இருக்கிற படங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு டாக் ஆஃப் த சினிமாவாக இருக்குது. இந்த படங்கள்லாம் பெருசாக ஓடணுங்கிறத என்னுடைய ஆசை. நான் இந்த ஒரு நாசர் சார் உட்காந்து பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம், நம்ம எல்லோரும் சினிமாவில் தான் வந்து எல்லோரும் நம்ம சாப்பிட்ருக்கோம். 40 வருஷம் 50 வருஷமாக வந்து நம்மளுக்கு இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வேறு தொழிலே தெரியாது, கற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பேஷன், எல்லா விதத்துலேயும் ஒரு புகழ் கிடைக்குது, ஒரு மரியாதை கிடைக்குது, எல்லாம் அப்போது பணம் சம்பாதிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது நான் வந்து சினிமாவுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் இல்லை. இந்த வருஷம் வந்துருந்துட்டு இப்போ டைரக்டர்ஸ் யூனியன்ஸோட முடிஞ்ச எல்லோரும் நம்ம டைரக்டர், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாம் நம்ம உட்கார்ந்து இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை நல்லபடியாக போயிட்டுருக்கட்டும். பெரிய நடிகர்கள் மத்தியே நம்பி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா திரையரங்குகளுக்கு மக்கள் வர்றது அந்த பெரிய 10 நடிகர்கள் நடிக்க முடியாது மட்டும் வந்தால் போதும் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து ஜனங்க மத்தியில் வந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஓடிடி தளத்தில் நம்ம வந்து 4 வாரத்தில் படம் வருதுன்னு போட்டு சொல்லி முதல் நாளே விளம்பரம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு போட்டுக்கிட்டா சரி நம்ம ஓடிடி வந்து வீட்டிலே உட்காந்து பார்த்துக்கலாம் பணம் இல்லாமல் சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாங்க. அதுக்காக தான் ஒரு 8 வாரம் ஹிந்தியில் இருக்கிற மாதிரி ஒரு 8 வாரம் தள்ளி அந்த படங்களை பண்ணுங்கள். நேற்று கூட சரத்குமார் சார் பேசியிருக்காரு, 8 வாரம் தள்ளி வந்துன்னு பண்ணால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது இந்த வருஷம் 2026 நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து
நல்ல கண்டென்ட் இருந்தால் நாங்கள் படத்துக்கு வருவோம் அப்படிங்கிற ஆடியன்ஸ் மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி படங்கள் நம்ம இந்த வருஷம் கொண்டு வரணும். இந்த மாதிரி படங்கள், சின்ன படங்கள் வந்து, சின்ன படங்கள்னால் அந்த 10 கோடி ரூபா 5 கோடி ரூபாய்க்கு உள்ளே எடுக்கிற படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி சின்ன படங்களை வெற்றி வர வைக்கணும்னு சொல்லி உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு இப்படத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முரளிதரன் அவர்களுடைய நினைவை போற்றி இந்த பேச்சை துவங்குகிறேன். ஏன்னா முரளி சார் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. எங்களுடைய பல பேருக்கு சினிமாவில் காட்ஃபாதர் மாதிரி இருந்தவர் முரளி சார். அவர் எங்கள் மேலே வச்சிருந்த அன்புக்கு இணையான ஒரு அன்பு இல்லவே இல்லை. அப்படி அற்புதமான மனிதர். அவர் இல்லாமல் அவருடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தை செஞ்சு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து எங்களுடைய குடும்ப படமாற கோகுலம் ஸ்ரீவத்சனம் மீண்டும் லட்சுமி மேக்கர்ஸ் மூலமாக தயாரிப்பாளர்களை வந்து முரளி சாரோட பேரை காப்பாற்றணும், அவரை விட நல்லா செய்கிறாங்கன்ற பேர் அவங்க எடுக்கணும். இது என்னோட ஆசை. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சாருக்கு நிச்சயமாக எங்கள் எல்லார் சார்பாக மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சார், நீங்கள் இல்லாமல் நிச்சயமாக வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கோகுலை மிகச்சிறப்பாக வழிகாட்டி அவனுக்கு எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றது உங்களை வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் உங்களை வச்சு அவன் வழி நடந்திருக்கான். அதனால் கண்டிப்பாக வந்து எங்கள் எல்லா சார்பிலும் மீண்டும் ஒரு நன்றி. அதே மாதிரி வந்து சஞ்சய் வாத்வா சார், அவரும் கோகுலை ரொம்ப கரெக்டாக சேனலைஸ் பண்ணி அவனுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி கைட் பண்ணி அட்வைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டுருக்கார். ஸோ முரளி சார் வந்து எவ்வளவோ நல்ல காரியங்கள், தான தர்மங்கள் நிறைய செஞ்சுருக்கார். அந்த புண்ணியங்கள்லாம் தான் கொண்டாந்து உங்கள் 2 பேரும் இங்கே சேர்த்து உங்களை குறிப்பாக உங்களை கொண்டாந்து இங்கே நிற்க வச்சு அவருடைய அந்த ஆத்மா உங்களை செஞ்சு வச்சுருக்கு. அதற்காக எங்களுடைய நன்றி. கோகுல் மிகச்சிறந்த உழைப்பாளி. எப்படி வந்து முரளி சார் வந்து ஒரு மென்மையான மனிதரோ அதே மாதிரி மென்மையான ஒரு பையன் வந்து கோகுல். அவனுடைய அயராத உழைப்பு, அந்த ஒரு விடாமுயற்சிக்கு இந்த படம் நல்ல பலன் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல டீம் செட் பண்ணியிருக்கீங்க. சாங் ட்ரெய்லர்ஸ்லாம் ரொம்ப நல்லது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது, வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிச்சயமாக இப்படி ஒரு காமெடியாக ரிலீஃபான படங்களை தான் மக்கள் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக அந்த படம் நல்லா வரும். புகழுக்கு வந்து நல்ல ஒரு சோஷியல் மீடியா ரீச் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் வந்து இந்த படம் வந்து ஒரு 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 நல்ல ஒரு என்ட்ரி, ஒன்று நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு கம்பேக்கை கொடுக்கும் புகழுக்கு இந்த படம் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ரவி மரியா நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் வெர்சடைல் ஆக்டர். அவர் வில்லனா, காமெடினா, கேரக்டர் ஆர்டிஸ்ட் எதுவுமே தெரியாத மாதிரி எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆக்டர். அவருக்கு ஒரு பெரிய தீனி கிடச்சிருக்கு இந்த படத்துலேயே நமக்கு தெரியுது. அது கண்டிப்பாக வந்து ரவி மரியாவுக்கும் நம்ம ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய விருந்து அமைய நான் நம்புகிறேன். மியூசிக் டைரக்டர் புதுசாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. யூகே செந்தில்குமார் கேட்கவே வேணாம், என்னுடைய ஃபேவரட் கேமராமேன் யூகே. இப்படி எல்லாருமே இந்த டீமில் வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பெரிய வெற்றி, அந்த புதிய கதாநாயகியிலிருந்து எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த லட்சுமி மேக்கர்ஸ்க்கும் இவ்வளவும் செய்து கொடுத்த சுப்பிரமணிய சாருக்கும் ஒரு பெருமையை சேர்க்கணும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. ஏன்னா பொதுவாக இந்த தேட்டருக்கு வந்த உடனே நான் முதலே சொன்னேன், இந்த பாப்பாவை கொஞ்சம் கம்மியாக பேச சொல்லுங்கள். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு பேச முடியாமல் போய்டுன்னு. பட் அது கம்யூனிகேட் ஆச்சா இல்லையான்னு தெரில. நல்லா பேசுனீங்க. நான் ரொம்ப பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னத்தை பேசுகிறது? ஒவ்வொரு டைமும் இந்த தேட்டருக்கு வரும்போது இந்த 12 மணிக்கு பெல் அடிச்சிடுவாங்க, எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இத்தனை பேர் வந்து முரளி சாருடைய பையனுக்காக இங்கே வந்திருக்கோம், பசங்களுக்காக. எல்லாரும் முரளி சாரை பற்றியும் அந்த குழந்தைகளை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற அனைவருக்கும் கொஞ்சம் நேரம் வேணும். ஸோ நான் சுருக்கமாக பேசிடுறேன். முரளி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. அவர் என்னை வச்சு படம் பண்ணலையே தவிர, ஆனால் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம மறக்க முடியாது பல விதங்களில், பல எங்களுக்கு. அதுக்காக நான் ஒரு படத்துக்கு ஃபுல் பாட்டு எழுதினேன். நம்ம விஜயகாந்த் சார் வச்சு ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ண படத்தை, அவங்களோட படம் தர்ம சக்கரம் படத்துக்கு. அவர் வந்து எப்படின்னா, தன்னுடைய படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, அடுத்தவங்க படத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு காசு கொடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். யாராச்சும் கஷ்டம்னு வந்து அண்ணே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குண்ணே, உடனே இவர் பட விஷயத்தை விட்டுட்டு அந்த படத்தை போட்டு அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டர், அந்த நடிகர்களுக்கு கொண்டு போய் சம்பளத்தை கொடுத்து அவர் பதிலாக நான் கொடுக்குறேங்க, நீங்கள் நடித்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படிம்பா. அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். இப்போ சினிமாவில் பல பேருடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்த ஒரு மிக அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஒரு நல்ல மாமனிதர் வந்து
முரளி சார் அவர்கள், அந்த அவங்க குழுவே முரளிதரன், நம்ம சாமிநாதன் சார், வேணுகோபால் சார், 3 பேரும் அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த 3 பேர் 3 தெய்வம், பெருமாள், பிரம்மா, ஈஸ்வரன் மாதிரி 3 பேர் மும்மூர்த்திகள் மாதிரி ரொம்ப தேர் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் ஹானஸ்ட். யார் போனாலும் அங்கே மார்னிங் ஒரு 11 மணிக்கு ஒரு டிஃபன் கிடைக்கும், ஒரு மத்தியானம் ஒரு 4 மணிக்கு அவங்க ஆஃபீஸில் டிஃபன் கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்தும் அடுத்தவங்களை சிரிக்க வைத்தும் அடுத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்தியுமே மிகப்பெரிய வெற்றிகளை கண்டவர்கள் முரளி சாரன்கோ. ஸோ அந்த பசங்க 2 பேரும் படம் எடுத்திருக்காங்க. நீ மிகச்சிறப்பான படமாக இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிளாமரஸாக இருந்தது. பக்கத்திலே ஹீரோயின் வேறு உட்காந்துருந்தாங்க. 2-3 தடவை பேரை கேட்டேன், ஏன்னா பேரை சொல்லணும்ல, அப்போ தானே மரியாதை. பிரக்ஞா அப்புறம் நயன். இப்போ நயன்னு சொல்லிடுங்க, நாங்கள் அது எதுவுமே பிரச்சனை வந்துடும். அப்புறம் இல்லை குட்டி நயன்னு சொன்னாங்க. பட் எனிவே நீங்கள் பிரமாதமாக டான்ஸ் ஆடி இருக்கீங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் பேசுகிற லாங்குவேஜ் 2மே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு நம்ம புகழுக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். புகழ் வந்து கொஞ்சம் ஒரு ஹீல்ஸ் வச்சுருக்கலாம் மேடம் தம்பி இப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு ஹைட்டுக்கு எம்பி இவரும் வந்து கட்டி பிடிக்கிறார், என்பி சாய் வைக்கிறார். கரெக்டாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்க பாரு நீ, சூப்பர். ஆனால் ஒரு காமெடி, ஃபுல் த்ரில்லர், காமெடியில் ஒரு த்ரில்லர். அந்த த்ரில்லருக்கு வந்து நம்ம ரவி மரியா உள்ளே நுழைஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சுது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை குழப்ப போகிறாங்க இந்த வீட்டுக்குள்ளேன்னு. அது அவருடைய காஸ்டியூம், ரவி மரியாவுடைய காஸ்டியூமுடைய ஸ்டைலு, அது இவனே பிளான் பண்ணியிருப்பான். நான் ரவி மாதிரி எங்கே போனாலும் அந்த கேரக்டரை ஃபுல்லாக உள் வாங்கிட்டு தானே வேலை செஞ்சுட்டுப்பான். அது எப்படி பெட்டர் பண்ணுறது அப்படின்னு அப்படி இப்படி நிறைய பண்ணி காட்டுவார். ஸோ ஒரு இயக்குனராக அவர் இருக்கிறதுனால ரவி மரியா கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த கதாபாத்திரத்துக்கு மேக்சிமம் மெருகேற்றி நம்மளால் எப்படி வித்தியாசமாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக அவர் வந்துட்டுருக்காரு. அவர் டெஃபினட்டாக இப்போ சமீப காலத்தில் அவர் வர்ற படமெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ சக்ஸஸ் வரிசையில் மிகப்பெரிய குணச்சித்திர, அதை சொல்லுவேன், எந்த கேரக்டர்னே சொல்ல முடியாத ஒரு கேரக்டரில் அவர் தெரிஞ்சிட்ருக்காரு. எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு எப்பவுமே இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அசோகன் சாரோடைய சன்னு சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இசையமைப்பாளர், பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னுடைய அன்பு தம்பி எழுதின பாடல், எங்கே அவர் கலைக்குமாருடைய ஒவ்வொரு பாடல்களும் வந்து இன்றைக்குமே வந்து மனசில் நிற்கும். விக்ரமன் சாருக்கு அவர் எழுதின படங்களில் எழுதின அனைத்து பாடல்களும் மாபெரும் வெற்றி பாடல்கள். அந்த வரிசையிலான இதில் வந்து பயங்கர கிக்கேத்துற பாடல்கள் எப்படிதான் பிடிச்சி, அதெல்லாம் அந்த வரிகளெல்லாம் ஒரு பயங்கர மயக்கமாக எழுதியிருக்காரு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அனைவருக்கும், அதாவது திருப்பூர் சுப்பிரமணியன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தருக்கு நீ படம் எடு, நான் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவரே அல்ல. நானே பல தடவை கேட்டிருக்கேன். அந்த விஷயத்தில் ஆள் ரொம்ப கெட்டியாக இருப்பாப்புல. யாருக்கு அந்த விதத்தில் மட்டும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். உதய் சினிமா மட்டும் எடுத்து அவன் வந்து சேஃப்டியாக வெளியே வந்துடுவானான்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏதோ சினிமா படம் எடுத்தால் வாங்கி வியாபாரம் பண்ணலாமே தவிர, இந்த நானே பல தடவை கேட்டேன், ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன், பேசாமல் இருங்க, நல்லா தான் இருக்கிறீங்க அப்படிம்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இது வெற்றி படமாக அமையும். அது வெற்றி படமாக அவர் மாற்றி காட்டுவார். கவலையே படாதீங்க. அடுத்த பட பூஜையில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்து. 4 Idiots படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எனது பாசத்திற்குரிய மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற திருப்பூர் சுப்பிரமணிய சார், நாசர் சார், அம்மாகிரீசன் சிவா சார் போன்ற ஆளுமை, பொன்ராம் சார், என்னை உருவாக்கிய எழில் சார், என்னுடைய நண்பன் புகழ், இப்படி ஏகப்பட்ட ஜாம்பவன் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு சின்னதாக பேச சொன்னாங்க. ரொம்ப டைம் கம்மி, அதனால் வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த படம் அம்மாகிருஷ்ணன் சிவா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய தீனி.
யானையை வந்து ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டு அது என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. தோட்டத்தையே அழிச்சிருக்கேன், படத்தை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை. இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு ஆளாக பார்த்து கதை சொல்லி கடைசியாக சர்க்கரை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரைங்கிற மாதிரி என்கிட்ட வந்தாங்க. என்னுடைய சந்தேகத்தோடு வந்தாங்க. ஏன்னா இந்த கதை முழுக்க முழுக்க என்னையை மையப்படுத்தியே எழுதின கதை. ஒரு வில்லனை மையப்படுத்திய ஒரு கதை வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வில்லனை மையப்படுத்திய கதை. இந்த படத்தில் 2 வில்லன், நான் ஒன்று, வின்சென்ட் அசோகன் சார் ஒன்று. பட் நான் தான் படம் ஃபுல்லாக வந்து இருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை வந்து ஒரு பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி நடிக்கணும், ஒரு சத்யராஜ் சார் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுமையான ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அவங்க அப்படின்லாம் நினச்சி எங்கேயோ போயிட்டு கடைசியில் என்கிட்ட டவுட்டோடு வந்து உட்காந்தாங்க. நான் வழக்கம் போல் ஸ்கிரிப்டை கேட்டு சரி பண்ணலாம் சார்னு சொல்லி பண்ணோம். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கோகுல் சாரும் டாக்டர் ஸ்ரீவத்சன் சாரும் 2 பேர் வந்து சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு பண்ணி கொடுத்துறீங்க சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை, எங்கள் ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க. திருப்பூர் சுப்பரன் சார் அவங்க டூவோடு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வழக்கமாக அவங்க படம் பார்த்தாங்கன்னா நடுவில் எந்திரிச்சு போயிடுவாங்களாம், எந்திரிச்சே போகாமல் உட்காந்து படம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு ப்ரொடியூசர் வாயால் கேட்குற பெரிய அவார்டு இதுதான். அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோகுலம் அவர்களுக்கும் திரு டாக்டர் ஸ்ரீவத்சன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் கூட என்னுடைய கேரக்டரை ஒவ்வொரு டிசைனாக செதுக்கி எழுதின இந்த படத்தின் இயக்குனர் பல ஆண்டுகளாக முயற்சித்து முடியாமல் போய் விரக்தியின் விளிம்பே போனவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சாரால் இந்த படத்தில் ஒரு இயக்குனராக இருக்காரு. அவருடைய ஆசை என்னென்னலாம் இருக்கணும் அப்படி அவர் ஃபேஸே பார்த்து நான் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் நீங்கள் முன்னாடி பண்ணங்கள் படம் வேறு, எழில் சார் படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, அது வேற சார், இது வேற சார், இது ஏன் படம் சார் சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சுருக்கேன். அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. ஒரு கட்டத்தில் சொன்னார், இந்த படத்தில் ஒரு 5 நிமிஷம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும் சார். நான் இந்த ஸ்க்ரீன் பே எழுதும் போது வில்லன் ஆடுகிறார், நாயகர் 4 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் எழுதினேன் சார். உண்மையிலே எழுதும் போது எந்த வில்லன் வந்து ஆட போகிறான், சரி எழுதி வைப்போம் அப்படி தான் எழுதினேன் சார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சார், இது ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருந்தா கூட இப்படி பண்ணியிருக்க முடியாது சார். அவ்வளோ அற்புதமாக பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி சார். இந்த சீன் வந்து குழந்தைய வந்து கைத்தட்டி மகிழ்வாங்க சார், அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நான் எப்பயுமே கன்னடியை பார்த்து டான்ஸ் ஆடுவேன், மிமிக்ரி பண்ணிகிட்டே இருப்பேன், யாராவது மாதிரி பாடிட்டே இருப்பேன், பழைய பாட்டை பாடுவேன், புது பாட்டை பாடுவேன், ட்ரெண்டு பாட்டை பாடுவேன், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். என்கிட்ட காரில் வரவங்களாம் என்னத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருக்காருப்பாங்க. என்னென்னா இது எல்லாமே ஒரு பயிற்சி. என்றால் ஒரு நாள் ஒரு இயக்குனர் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வருவாங்க, அதை நம்ம வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் எப்பயுமே ப்ராக்டிஸ்லேயே இருப்பேன். அது மாதிரி தான் டான்ஸும். என்னை வந்து மிகப்பெரிய அளவில் டான்ஸ் ஆட வச்சது என்னுடைய எழில் சார். இது நீங்கள் தேசிய ராஜா படம் பார்த்துருப்பீங்க, கண்ணம் ஸ்டைலுக்கு நான் எல்லாம் ஆடி இருப்பேன். அதுக்கப்புறம் என்னை மிக சிறப்பாக ஆட வச்சது இவர் தான். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டு நிறையா வந்துடும். இந்த நேரத்தில் இயக்குனர் சஜு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தினுடைய வசனகர்த்தா டிராவன்சி சரவணன் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர், அங்குலங்களுமே பிரிச்சிருக்கார் டைலாக, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். இதற்கெல்லாம் மேலே இந்த படத்தில் முதல் ரசிகனாக இருந்தது என்னுடைய அன்பு அண்ணன் திரு யூகே அவர்கள். யூகே செந்தில்குமார் சார் வந்து காமெடி கிங் சுந்தர்சி சார்கிட்ட வந்து பல படங்கள் கிட்டத்தட்ட அவர் டேரக்ஷன் பண்ண ஒரு 95% படங்கள் அவர் தான் கேமராமேன். இவர் கேமராமேனை போட்டிருக்காங்களே, நம்ம வந்து இந்த படம் காமெடி படமாச்சு, இவருக்கு முன்னாடி நடிக்கிறமேனு ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பல சீனில் கேமரா விட்டு எஞ்சி போயிடுவார், முடியல என்னால் அப்படின்னு. டேய் நீ எதுக்குடா என்ன முடியல சிரிச்சுட்டு ஓரம் போய் சிரிச்சுட்டே இருப்பார். என்னுடைய முதல் ரசிகனா இந்த இடத்துல யூகே என்ன இருந்தாங்க. என்று அவரை பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய ட்ரெஸ்ஸு தான். அவர் ட்ரெஸ்ஸை பார்த்துறீங்களா? ஏன் சார் இந்த ட்ரெஸ்ஸை போகிறீங்க, கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்னா? இல்லை சார் தலைவா, மெட்ராஸில் வந்து வருஷத்துக்கு 20 தான் வரும், 20 நானே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் பாரு. ஏன்னு கேட்டால் இதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. கல்யாணத்துலேருந்து கருமாதி வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போவார். இது மாதிரி ஒரு ட்ரெஸ் உலகத்திலேயே பார்க்க முடியாது, அவ்வளோ இதாக இருக்குது. அதாவது ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு, ஆனால் போடாத மாதிரி இருக்குன்றார். தயவு செய்து மேலே வந்து உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை காட்டி, சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், சார் வெளிச்சத்துக்கு வாங்க சார். என்ன உண்மையில இந்த ட்ரெஸ் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இது லுங்கியா புடவையா பாவாடையா அப்படின்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்லுவார்.
ஆனால் அது இதையே சொல்கிறேன்னா, வேலை செய்யும் போது நம்மளை எதுவுமே டைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருப்பார். ஒரு முதல் பட டைரக்டருக்கு இப்படி ஒரு கேமராமேன் கிடைக்கவே முடியாதுங்க. சீன் பேப்பர் பார்த்துட்டு என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவரே முடிவு பண்ணி எல்லாத்தையும் சீன் முடிகிற வரைக்கும் ரவுண்டிங்லேயே வருவார். உண்மையிலே சுந்தர் சார் ஏன் இவர் தொடர்ந்து பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தா அவருடைய சின்சியாரிட்டி. அதேமாதிரி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர், இந்த 2 பாட்டு கேட்டிருப்பீங்க. சில பாட்டுக்கெல்லாம் 4வது 5வது தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் டைமே வந்து ரீச் ஆனிச்சு இந்த சாங், 2 சாங்குமே. இதை விட ஒரு அற்புதமான படம் இந்த படத்தில் வந்து இந்த படம் மாதிரி நம்முடைய சிறை படத்தில் வர்ற மைலேஜ் சாங் மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் ஒரு அற்புதமான ஒரு மெலடி சாங் இந்த ஆல்பத்தில் இருக்கு. நீங்க கேட்டு ரசிங்க. அவர் மிகப்பெரிய மியூசிக் டேரக்டர் அந்த பாட்டை தான் ப்ரூவ் பண்ணும். இப்போ நீங்க பார்த்த பாட்டெல்லாம் கமர்ஷியல் பாட்டு, மிகப்பெரிய ஒரு மியூசிக் டேரக்டர் அந்த பாட்டு ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னோடு இணைந்து நடித்த நண்பன் புகழ் எப்படின்னா விஜய் டிவி பையன்தான், ஆனால் யாரையுமே ஐயா ஐயான்னு சொல்லி மரியாதை இருப்பான். யாருடைய மனசு நோவக்கூடாதுன்னு நினைப்பான். அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஒரு ஹீரோங்க மாதிரி நடந்துக்க மாட்டேன். அப்படி சக ஆர்டிஸ்டுகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த சீனை கவர் பண்ணுவோம். அப்படி நான் எவ்வளோ பேர்ட்ட நடித்தா கூட லேட்டஸ்ட்டாக நான் பார்த்து வியந்த ஒரு நல்ல நண்பன் எனக்கு புகழ். ஆமாம், ஏன்னா இந்த மேடைக்கு கூப்பிடும்போது புகழை ஃபஸ்ட்டு கூப்பிட்டா இல்லை ரவி மிரியாண்ட தான் இங்கே ஃபஸ்ட்டு கூப்பிடணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி என்னை மேடை ஏற வச்சா. அப்படி அந்த அளவு ஒரு உளவியல் பூர்வமான நண்பன். இந்த படம் இவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மெயின் காரணம் எங்களுடைய நிர்வாக தயாரிப்பாளர் அருணாச்சலம் அவர்கள். இப்படி ஒரு மேனேஜர் உலகத்திலேயே பார்த்துருக்க முடியாது. அற்புதமான மேனேஜர். அவருக்கு துணை நின்ற மிஸ்டர் மனோகர். இந்த படத்தில் அதாவது இணை இயக்குனர், துணை இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். நாகராஜ் சார் இருக்காரு, அப்புறம் நம்முடைய தலைவா ஜிந்தாங்க வாங்க, அருணாச்சலம் சார். இப்படி ஒரு மேனேஜர் தயவுசெய்து பிக்ஸ் பண்ணீங்க. இந்த வாங்க நாகராஜ். இவரெல்லாம் டைரக்டருக்கு தோல் கொடுத்தவங்க. பல படங்கள் ஒர்க் பண்ணா கூட அதை ஈர்ப்போட ஒர்க் பண்றவங்க, இன்வால்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஜிந்தா. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர், படத்தை குறைக்கிறார், அவரை குறைக்க மாட்டாரு. என்னுடைய ஃபாசில், இவரை எடிட்டர் ஆகிற பெருமை எனக்கு தான் சேரும். என்னை மிளகா படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துடைய எடிட்டர் வந்து என்னுடைய ஜெய்சங்கர் சார். அவருக்கு உதவியாக இருந்து படத்தை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி வச்சது என்னுடைய ஃபாசில் தான். ஃபாசில் வந்து இந்த படத்தை வந்து எப்படி யூகே பெரிய ரசிகராக இருந்தாலும் அதேமாதிரி என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் இந்த படத்தில் மாறிட்டேன்னு சொன்னார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். வேற யாராவது ஃபைட் மாஸ்டர் இந்த படத்தில் மியூசிக் சொன்னார்ல, அவர் டான்ஸ் ஆடி இருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு, என்னென்னமோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னே தெரியல, படம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குனார்ல. அந்த ஃபைட்டு பேசப்பட்டுன்னா அதுக்கு மாஸ்டர் தான் காரணம். நிஞ்சான ஒரு விஷயத்தை எனக்கு ட்ரெயின் கொடுத்து அந்த நிஞ்சாவை இப்படி தான் சுத்தன்னு சொல்லி அந்த நிஞ்சாவை கொஞ்சம் மிஸ் பண்ணி சுத்தினா கூட மூளையெல்லாம் அடிபட்டோம், மூளை மூட்டி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிபட்டோம். அவ்வளோ தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுத்து இதை என்னை பயன்படுத்த வச்சார். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆர்ட் டைரக்டருங்க காணுமே, ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில் வந்து இருக்காரு, ஆனால் இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காரு. நீ படம் பார்த்தா தெரிஞ்சுக்க. வாழ்த்துக்கள் ஆர்ட் டைரக்டர் சார். அப்புறம் இங்கே என்னுடைய நண்பர்களாக வந்து பிக் பாஸ் பிரஜன் சார் வந்திருக்காங்க. என்னுடைய அடுத்த படத்தோட டைரக்டர் யோகி வந்திருக்காங்க. அப்புறம் தயாரிப்பாளர் சரவணன் சார் வந்திருக்காங்க, அவருடைய பையன் வந்திருக்காரு, இன்னொரு ஹீரோ வந்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் மிஸ் பண்ணது வந்து நயன் பிரிங்கியா நயன், குட்டி நயன். நீங்கள் பேர் பிரிங்கியா 8ன்னு மாற்றிங்க, பிரிங்கியா 8 பிரிங்கியா நயன். அவங்க இந்த படத்தில் நீங்கள் எது ஒரு கிளாமர் டான்ஸ் அடிக்க நினைக்கிறீங்களா? அது இல்லை. இந்த படத்தோட ஹீரோயினியே அவங்க தான். அந்த விஷயத்தையே பிரேக் பண்ணியிருக்கோம். வழக்கமாக ஹீரோயின் படம் ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து சாங் ஆடுவாங்க. ஆனால் இவங்களே நான் பண்ணுறேன் இந்த சாங்குன்னு சொல்லி கேட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இன்வால்மெண்ட் இந்த படத்தில் அவங்களுக்கு. இந்த படம் வந்து கேரண்டியாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இந்த படம் உங்களுக்கு சத்தியமாக ஏமாத்தாது. இது த்ரில்லர் படமா, காமெடி படமா, நல்ல மெசேஜ் சொல்கிற படமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே கைத்தறிட்டு எந்திரிச்சு போயிருவீங்க. அப்படி ஒரு சிறப்பான படத்தை லட்சுமி மேக்கர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸில் ஆக்ட் பண்ணுறது ஒரு ராசியான விஷயம்னு நான் சொல்லுவேன். அண்ட் சக்ஸஸ் ரேட்ஸ் அண்ட் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரையும், அதாவது ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி கோகுல் சார், அவர் கூட தான் என்னுடைய மோஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். அப்புறம் இதில் முக்கியமாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறது டைரக்டர் சாஜோ அவர்கள். என்கிட்ட வந்து கதையை சொல்லிவிட்டு அண்ட்
இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இதை ஆஃபர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் த மியூசிக் டைரக்டர் படத்தை வந்து ஒரு ரீரெக்கார்டிங் போது பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினார். அண்ட் ஐ தேங்க் யூ வெரி மச். அண்ட் யூகே செந்தில் சார், I had the opportunity to be in front of his work, his camera work. Thank you again, sir. And thank you very much for everybody. Vadakkam everyone. Na peru Pragya Nayan. And everyone already giving me name Nayan, Kutti Nayan. I'm so happy for that. So, how to start here? First of all, I'm Nandri, Rumba, thank you. Rumba Nandri, everybody, to come here and supporting us, all the media, everyone. And starting from Gokul sir, thank you. Director sir, Sajo sir, thank you so much for supporting. UK Senthil sir, our DOP, thank you so much. Our colleagues, Pugal, Ashwin, everyone, thank you so much for supporting me in this project. And everyone who came here today, Punamal sir, sorry, and everyone, I used to watch their movie in the Tamil movie, and I want to work with them, and today they came here to support this project. I'm so rumba happy. Thank you so much, everyone. Tirupur Subramaniam sir, everyone sir, everybody sir. So, hope everyone will like me and give me more chance in the Tamil. Starting from LMM production, I'm very happy. Thank you, Pugal. Thank you so much. Yes. So, thank you to my manager who called me for this project. Last but not the least, God and my mom, dad. Thank you. Thank you so much, everybody. அனைவருக்கும் என் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கும், அமாகரேஷன் சிவா சார் அவர்களுக்கும், நாசர் சார் அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உள்ளே வந்தோடனே வந்து ட்ரெய்லரும் சாங்கும் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு யார் ஃபோட்டோகிராஃபின்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கே, யாரோ நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன். செந்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே முரளி சாரோட ஆசையோட இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, வாழ்த்துக்கள். கோகுலும் அவங்க பிரதரும் இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் ஆகியிருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் உங்கள் அப்பா 26 படம் எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கணும், வாழ்த்துக்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் தான் இண்டஸ்ட்ரியில் உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம், நல்லபடியாக வாங்க. அஸ்வினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அந்த டீம் மொத்த பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த விழாவோட நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர், நல்லா இருந்துச்சு. சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து சாங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம படம் வந்து போய் சேர்கிறதுக்கு முன்னாடி சாங் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும், அப்புறம் படத்தோட வெற்றிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இங்கே வந்தவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா காமெடி படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டப்புன்னு ஒரு காமெடி படம் பண்ணிடலாங்கிறது. நார்மல் மூவி எடுக்கிறத விட காமெடி படம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அந்த படம் பண்ணி அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் கூட வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு அழகாக ஒரு டைலாக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா ரவிமரியா, புகழ் இவங்கெல்லாம் வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆர்டிஸ்ட் இவங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட், நடிகர்கள் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் இருந்தாலுமே இயக்குனர் வந்து அதை சாமர்த்தியமாக அதை பண்ணால் தான் முடியும். ட்ரெய்லர்லேயே தெரியுது அவருடைய ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இது வந்து 4 idiots அப்படின்னு போட்டிருக்காங்க, 4 பேர் தான் இருக்காங்க. ரவிமரையும் சேர்த்து 5 idiots போட்டிருக்கலாம். ஆமாம், ஓ அப்படியா, ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்ல டைட்டிலும் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது, ரொம்ப அருமையான டைட்டில். இந்த டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நான் பேச விரும்பல. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும், கோகுல் அவங்க பிரதர் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகணும்னு வாழ்த்தி வணங்குறேன். நன்றி. எல்லோருக்கும் காலை வணக்கம். இது வந்து எங்கள் குடும்ப விழா.
கோகுல் வந்து எங்கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டு அட்வைஸ்லாம் கேட்டுன்னு இருப்பாப்புல. இந்த படம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன ஒரு ப்ராஜெக்ட்னா இந்த மாதிரி ஒரு இதுனா, இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன படம் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். 100% ரிஸ்க் ஆன் ப்ரொடியூசர். இன்னைக்கு பெரிய படமே அந்த நிலைமை ஆயிடுத்து, அது வேற. இருந்தாலும் சின்ன படங்கிறது அவ்வளோ 100% ரிஸ்க் எடுத்து பண்ணணும். இந்த கம்பெனி எல்லாருக்கும் சீனியர்ஸ்க்கெலாம் தெரியும். ஐ வாஸ் ஒன் ஆஃப் த பர்சன் வித் முரளி சார், சுவாமிநாதன் அண்ட் வேணுகோபால். நானும் எங்கள் ஃபாதரும் தான் இதை கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமாக இருந்தோம். அப்போது அந்த கம்பெனி பாலிசி அப்போலேருந்தே என்னன்னா, படம் வந்து நாங்கள் ரிஸ்க்கு எடுக்கிறதே கிடையாது. அந்த காலத்துலலாம் எல்லா படமும் ஒரு மினிமம் பிஸ்னஸ் இருக்கும், மினிமம் ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ஆரம்பித்து கையோட அதை என்ன ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ முடித்து அதை ஒரு என்ன பிஸ்னஸ்னாலும் பண்ணிவிடுவோம். எங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் வந்தால் அதுதான் இந்த கம்பெனி பாலிசியாக இருந்தது. எல்லாருக்கும் தெரியும் உன்னடத்தில் என்னை கொடுத்தேன்னு எவ்வளோ பெரிய ஹிட்டு அந்த காலத்துலன்னு. அந்த படத்தையே நாங்கள் வந்து அவுட்ரைட் பிஸ்னஸ் பண்ணி வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சம்பாதிப்பாங்க. அடுத்த படம் எந்த படம் எடுத்தாலும் வந்து வாங்குவாங்க. அப்படி தான் இருந்தது. அந்த சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டது. இன்றைக்கி கடைசி வரைக்கும் ப்ரொடியூசரே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன், படம் நாமளே தேட்டருக்கு எடுத்துன்னு போய் ரிலீஸ் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ முதல்ல சொன்னீங்க கேட்டோன்னா நான் ஜஸ்ட் டோல் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுப்பா, அவசரப்படாத, இன்றைக்கி சூழ்நிலை இல்லைன்னா யார் சப்போர்ட் பண்ணுறான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், 2 பேர் சொன்னோன்னு சொன்னால் அப்போ தாராளமாக பண்ணு. ஏன்னா இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபிட்டர்ஸோட காட்ஃபாதர் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சார், ஓடிடி சேட்டலைட்டு ஆடியோ ஓவர்சீஸோட காட்ஃபாதர் சஞ்சய் வாத்வா. இவா 2 பேர் சப்போர்ட் இருந்தால் நீ தாராளமாக பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்த படமும் நல்லா ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தேன். டெஃபினட்டாக படம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு மறுபடி ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் முரளி சார் அவங்கெல்லாம் இதுக்கானதுக்கப்புறம் இப்போ ஒரு பசங்க 2 பேரும் தனியாக பண்ணுறாங்க. ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு பழைய மாதிரி எப்படி பண்ணினோமோ அதே மாதிரி ரெகுலராக நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் பேர் என்னம்மா? காம்பியர் பண்ணாங்க. சுமையா. இந்த 40 வருஷமாக ஒரு நடிகனாக இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சுருக்காங்க. அவங்க நவரசங்களையும் மூஞ்சில் தான் காமிக்காமல் நினச்சேன், விரல் நுண்ணியில் வச்சுருக்காரு அப்படின்னாங்க. I'll take this challenge. I'll try to, okay, good. சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்குது. ஹரி கூட அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நண்பர்களுக்குள்ளே பகிர்ந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அது மைக்கில் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே, சொல்லலாம், அவ்வளோ தப்பான ஒன்று விஷயம் இல்லை. ரொம்ப கடுமையான உழைப்பாளி. ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட் ஏடி. அவருக்கு இந்த படம் கிடைச்சதில் எனக்கு சந்தோஷம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் சஜு பேசுகிறேன். சஜுவா சார்? நான் தான் சார். அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினார். ஓ சரி ஓகே, என்னடா அப்படின்னு. சார் இந்த மாதிரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது. ஐயோ நான் வர முடியாதா, இன்றைக்கி எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது. உண்மையாக இன்றைக்கி ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது, அது அடுத்த வாரம் ரிலீஸு. சரி நான் வரலன்னா, சரி சார் ப்ளீஸ் பிளஸ் மீ சார் அப்படின்னு விட்டார். அப்புறமா கூகுள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ண, எங்கே ஃபோன் பண்ணுமோ அங்கே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எங்க இன்றைக்கி எல்எம்எம் படம் இது 12th இருக்குது, நீங்கள் காலையில் அங்கே போயிடுங்க. நான் சொன்னேன், என்னக்கு டப்பிங் இருக்குது, நான் எப்படி அதுக்கு போக முடியும்? எல்எம்எம் முரளி சாருக்காக
யார்கிட்ட? நான் தானே பேசணும், நான் தானே அவங்க மேனேஜரு, நான் பேசி மாற்றி வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க. வித் ஆல் த பிளெஸிங் கோகுல். ஏன்னா எல்எம்எம் முரளி சார் கூட பழகிறவங்க எல்லாருமே அவருக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்தில் நிற்பாங்க. இது வந்து நான் மிகைப்படுத்துகிற இதுவே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல மனசு, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எதையுமே ஒரு தோல்வியாவோ ஒரு ஒரு இதுவாகவோ எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவார். அந்த மாதிரி முதலாளிகள் இல்லாதது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட. கண்டிப்பும் உண்டு, பரந்த மனதும் உண்டு, ஹெல்ப் பண்ணுற குணமும் உண்டு. வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை, சரி விட்டு கொடுக்குற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால் வளர்ந்தவங்க, அவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்கன்னும் போது நான் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது வந்து இந்த மேடைக்கு வந்த பிறகு தான் தெரியுது, இங்கே வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. சைனா இந்தியா மாதிரி அது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியும். ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடைகிற அளவுக்கு, அது யாரோ சொன்னாங்க அவர் வெற்றி அடையவும் செஞ்சிருவாருன்னு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறமைக்கு கொடுத்ததுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதையும். இந்த தொடர்பு அப்படியே நீங்கள் வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவார் வெற்றி பெற மாட்டார்னு, கண்டுபிடிச்சு நீங்கள் அனுப்புங்க, நாங்கள்லாம் ஏற்றுக்கிறோம். மற்றபடி தொடர்ந்து அனுப்புங்க. இன்னைக்கு நிறைய வர்ற படங்களை, நேற்று ஒரு படம் பார்த்தேன், பூக்கின்னு ஒரு படம். இந்த படங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 10 வயசு கம்மியாகிற மாதிரியே தெரியுது. ஏன்னா இந்த யூத் கிட்ட இருந்து வர்ற இந்த இளம் நடிகர்கள் இயக்குநர்கள் கிட்ட இருந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ரொம்ப அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. 4 Idiots, 3 Idiots என்று ஒரு மாபெரும் படம் வந்துச்சு. அதை விட பெருசாக இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை. நிறைய புதிய திறன்கள். அஸ்வின் ஓகே, அஸ்வின்லாம் குழந்தை என் முடியல. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் புகழை பற்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். தம்பி ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம். நான் பாட்டுன்னு ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். இன்னும் நீ உட்கார. நான் உட்காந்துருந்தேன், அது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த தம்பி வந்துச்சு. அப்போது உண்மையான முடி இருந்துச்சு. இது உண்மையான முடி. அந்த முடி எங்கப்பா? ஒரிஜினல் தாங்க. அதுதான் நல்லா இருக்கு. அதை கைட்டிடுங்க. ஸோ முடியாங்க. சார் வணக்கம் சார். சார் என்ன தம்பி, என்ன இல்லை சார், நான் மாரி டிவி பண்ணுறேன் சார், இந்த குக் வித் கோமாளி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா தம்பி, நல்லா பண்ணிகிட்ருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 பெண்கள் ஓடி வந்தாங்க. பெண் குழந்தை வாங்கம்மா வாங்க, சரி அப்படின்னு. சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு என்ன தள்ளி எடுத்தாங்க. ஓ சரி, எடுத்துகிட்டு பிறகு திரும்பி நாங்கள், ஞாபகம் இருக்கா உனக்கு? ஸோ இன்னைக்கு இது வந்து ஸ்கிரிப்டடா அது. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ வந்து அவர் அந்த ஷோ மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு கதாநாயகராக வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி திறன்கள், புது புது திறன்கள் வரணும். இங்கே பாசிட்டிவாக சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததா, சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படின்லாம் கிடையாது. இங்கே பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும், இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும். நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா மாதிரியே நல்ல முதலாளிகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல, நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் ரவி மரியா
இயக்குனராக பேசுறதா நான் நடிகராக தான் பேசுவேன் உங்களை. நான் ஏன்னா ரவிமரியாவை எனக்கு பிடிக்கும். அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஒரு ரிதம் அவருடைய பாடியில். நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்டர் ஃபிகராக இருக்கணும்னு. அதே மாதிரி சொன்னாங்க. சென்டர் ஃபிகர் ஓகே. ஸோ ஹாப்பி. எங்களுடைய ஆர் வி உதயகுமார் சொன்னார், எங்கள் இயக்குனர் சங்கத்தில்னாரு. எங்கள் நடிகர் சங்கத்திலையும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார். ஸோ ரொம்ப நல்லது. ஐ எம் வெரி ஹாப்பி பர்சனலி. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சென்ட் அசோகன். ஹி இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். நான் அவர் கூட நிறைய பழகியிருக்கோன்னு சொல்லலாம். நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்டில் தான் சந்திச்சிருக்கோம். யூஆர் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் கெட்டிங் திஸ் பிரேக். ஸோ வாழ்த்துக்கள். அன்பு வெற்றியாக அமையட்டும். நன்றி. ஆக்சுவலாக நான் ஜீபாவை அறிமுகப்படுத்தும் போது அந்த படத்தில் நாசர் சார் இயக்கியிருந்தேன். பயங்கரமாக நடிப்பார். இவர் மாதிரி நம்ம ஏன் நடிகராக முடியாதுன்னு ஒரு பெரிய வித்தை எனக்கு உருவாக்குனதே சார் தான். நீ நடிகர் சங்க தலைவராக இருந்து அவருடைய வாயால் புகழ்வதை நான் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாக நினைக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய மீடியா பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார், நாசர் சார், உதயகுமார் சார், பொன்ராம் சார், சிவா சார், வீரா சார், எழில் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆகிடுச்சு, அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசுன்னு தெரியல, படபடபடன்னு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா. அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலக் போதியாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா, மோகன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சிருக்காது. அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா, மனைவி யாரையுமே ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை. முதல் முறையாக எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் மனைவி, என்னுடைய மகள் மகாராணி, அவங்கள நான் வர வச்சுருக்கேன். இவங்க சொன்னாங்க இல்லையா, ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலினாங்களா, அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலியும் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்காக வந்த நண்பர்கள் சபு, ஜன்னு, பிரஜன், என் ஊருக்கு 2 உதாரி டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே வந்திருக்கேன், எனக்காக வந்துருக்கீங்க. அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார். நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோடய ஆடியோ லான்ச்சுன்னு சொன்ன உடனே காலைல 2:45 ஃப்ளைட்டை போட்டு எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் என்னுடைய இப்போ நான் ரொம்ப பழகிறது லெஸ்கோ ஹாலிடேஸ் என்னுடைய நண்பர்கள் அவங்க தான். அதே போல் என்ன டாக்டர் செல்வா, டைமண்ட் தோனி பட டைரக்டர், இன்னும் நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க. மஞ்சு சார், எனக்கு இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாரியண்ணா, தேங்க்யூ அண்ணா. நீங்கள் கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க, பிடிக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட என்னை ஒரு தம்பி போல் சார் சொன்ன என்னை பார்த்துக்கிட்டு நம்ம தினாண்ணா எங்கே உட்காந்துருக்கீங்க. தினாண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னை நீங்கள் கூட என்னுடைய மேக்கப் மேன் அண்ணன் கூடயே இருந்து நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சார் எல்லாமே பார்த்துக்கிறது. தம்பி பாலா, இன்னும் நிறைய பேர், எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்திரன், திடியன், அஸ்வின், இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே சகஜமாக ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம். ஹீரோயின் எல்லாருமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரினாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. சரி, நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர் வாட்டனார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொன்னால் நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க, எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்னுவோம். ஸோ உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான். இல்லை இந்த ஹீரோயினுக்காக தான் இவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வராரான்னு எங்களுக்கு தெரியல.
போட்டுட்டு வந்து காலையிலே ஃபர்ஸ்ட் வந்து நின்றுவார். இப்போ கொஞ்சம் முடியை வெட்டியிருக்காரு. இல்லைன்னா ஹீரோயினை விட அதிக ஹேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி. அதே போல் நாங்கள் ரவி மரியா சார் சொல்ல வேணாம். ஏன்னா வந்து அவர் டைரக்டர், அவர் டான்ஸரு, அவர் எல்லாமே பண்ணுவார். திடீர்னு வந்து அவர் வந்து டக்குன்னு அடிக்க மாட்டோம் இப்படி நடினுவார். அப்படின்னு திரும்பி டைரக்டர் மானிட்டில் உட்காந்து எனக்கு தெரியல அவர் சொல்கிறதே பண்ணுங்கன்னுவார். அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரவி மரியா எந்த இடத்துல எல்லாமே இப்போது கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இதாக இருக்கோ தோனி வந்து டக்குன்னு ஒரு 6 அடிப்பார் இல்லையா? அந்த மாதிரி படத்தில் எந்த இடத்துல ஒரு தொய்வு இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே வந்து ரவி மரியா சார் வந்து தூக்கி நிறுத்துவார். அந்த மாதிரி தான் ஒரு டீமை எல்லோரும் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போல் காமெடி ஏதாச்சும் ஒரு சில டைலாக் சொல்லணும் அப்படின்னா நேராக டைரக்டர்கிட்ட போகலான்னு பிளான் பண்ணுவோம். நான் அஸ்வினி இந்திரன் திடீர்னு எல்லாம் போய் நிற்போம் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறதுக்கு. அவர்கிட்ட போய் சார் இந்த இடத்துல இதை போகலாம் பண்ணுவேன். அவர் இப்படி கண்ணாடி மெல்லமாக கைட்டி அப்படி ஊதுறன்னா இந்த டைலாக் நல்லா இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு மெல்லமாக போட்டுப்பாரு. சரின்ட்டு சரி வாங்கடா போகலான்ட்டு 3 பேரும் கூட்டின்னு ரிட்டர்ன் வந்துடும். நான் போய் சார்ட்டு சொல்லுவேன், கோகுல் சார் ப்ரொடியூசர்லாம், ஐயா என்னங்கய்யா இது சரிங்க பாருங்கள் அவர் கண்ணாடி கைட்டினாரா போட்டுருந்தாரான்னு. கண்ணாடி போட்டுக்கிட்டு தாங்க லைட்டாக கைட்டினாரா, அப்போ அந்த டைலாக் வேண்டாம், நீங்களே எதாவது ஒன்று பண்ணுங்க அப்படி சொல்ல. ஆனால் என்ன டைலாக் தேவையோ அந்த டைலாக் இந்த இடத்துல வச்சுக்கோங்க புகழ் அப்படின்னாங்க. சரி நம்ம சேனலில் இருக்க சாயல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு டைலாக்குமே அதில் ரவி மரியா சார் நிறைய சொல்லியிருக்கேன். புகழ் இது வந்து சேனல் ஒன்று அங்கே ரசிக்கிறது வேறடா, இது 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 வேற ஒரு பாதை, இந்த பாதைக்காக நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வின்சென்ட் சார் வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ஐயோ வில்லன் 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 அப்படின்னு இருக்கும். கிட்ட போய் பழகினா தெரியும் அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி. அப்படி ஹாய்ங்க அவர் பேசுறதே பொறுமையாக இருக்கும். நம்ம தான் இதில் தான் டிவியில் பார்த்தா டப்பிங்கில் தான் அப்படி பேசுகிறாரு. உண்மையிலே அவர் குழந்தை மாதிரியே பேசுவார். அதே போல் மியூசிக் டைரக்டர் நல்லா நாங்கள் பழகந்த படம் மாப்பிள்ள நீங்கள் இந்த பாட்டு பாடுறீங்களான்னாங்க. ஐயா படம் நல்லபடியாக எல்லா ப்ரொடக்ஷன் கிடச்சிருச்சு, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, நான் பாடினா கேட்க மாட்டாங்க புரிஞ்சுங்க, இல்லை நீங்கள் பாடுங்க சொல்லி வற்புறுத்தி இந்த பாட்டில் ஒரு லைன் பாட வச்சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதே போல் விஜய் கீழே உட்காந்துங்க, விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, சூப்பர். ஆல்ரெடி என் கூட ஜூ கீப்பரில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அவ்வளோ அழகாக ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும். நல்ல மெசேஜ், நல்ல எமோஷனல், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த படம் வந்து ஒரு நல்ல படத்தை, ஏன்னா அவங்கள்ட்ட என்கிட்ட சொன்னப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நாங்கள் 26 படம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெரிய ஹிட்டான படம். அவங்க 27வது படம் நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக கண்டிப்பாக நம்ம உழைக்கணும். இந்த படம் மக்கள்கிட்ட வந்து நல்லபடியாக போய் சேரணும். ஏன்னா அவங்க கேட்குற ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒரு மெசேஜ் இருக்கணும், ஒரு ஃபேமிலியான ஒரு கதையை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்ச ஒரு படம் தான் எனக்கு இந்த 4 Idiots. இந்த படம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்த சாங்கை வந்து எடுத்துகிட்டேன் ஏபி இன்டர்நேஷ்னல், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற ஆகட்டும், ஒரு லைட்மேன் ஆகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே படத்துக்காக உழைக்கிறது எல்லாமே என்னென்னா இந்த படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல கருத்தை நம்ம எடுத்திருக்கோம், இது போய் சேர்ந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும். இங்கே வந்திருக்க கேமராமேன்ஸ் நீங்கள் தான், பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை எடுத்து போய் சேர்க்கணும். என்ன தான் நாங்கள் வந்து நல்லபடியாக உழைச்சி இது பண்ணினா கூட எல்லாருமே வந்து நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக உழைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க. இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுறேன். இங்கே வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமாக பேசிட்டுனான்னு தெரில, தேங்க்யூ. யாரையாச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். ஏன்னா நீங்கள் திடீர்னு நிறைய பேர் வந்து எனக்கு படப்படப்படன்னு ஆகி போச்சு. நான் நிறைய பேசுவேன் இந்த மைக் இருந்ததுன்னா, பட் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. யாரையே விட்டுருந்தா மன்னிச்சுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் மக்களே, நன்றி. இது ரொம்ப சந்தோஷம். சேலம், தருமபுரி நிறைய இடத்துல இருந்து எனக்காக நான் எந்த இடத்துலலாம் கம்மியாக இருக்கணும் என்னை மேலே தூக்கி அழகு பார்க்குற என்னுடைய தம்பிங்க எல்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் எப்போலாம் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பஸ்ஸை போட்டு கார் எடுத்து எல்லாம் வந்துடுவாங்க. தேங்க்யூ துரை, தேங்க்யூ. வந்திருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. சொல்லலாம். லவ் யூ.